நான் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. உங்க வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா பார்த்துட்டுருக்கேன். சோஷியல் மீடியால நல்ல கன்டென்ட்ஸ் வந்து நீங்க போட்டுட்ருக்கீங்க. நெறைய விஷயம் மக்களுக்கு தெரியாத இந்த லோன் எடுத்து கட்ட முடியாதவங்க, ஏஜென்ட் வந்து வீட்ல வந்து பிரச்சனை பண்றவங்களுக்கு எப்படி சொல்யூஷன் எல்லாமே நீங்க குடுத்துட்ருக்கீங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க சார். எங்களுக்கு அது ரிலேட்டடா வந்துட்டு நெறைய கொஸ்டின்களும், சந்தேகங்களும் இருக்குங்க சார். இந்த கொஸ்டின் ரிலேட்டடா எங்களுக்கு நெறையவே சந்தேகமா இருக்கு. ஆஸ் எ லா ஸ்டூடெண்ட்டா வந்து இந்த கொஸ்டின வந்து எங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சு. இந்த கொஸ்டின கேட்கணுங்க சார். இன்சால்வன்சி போட்டா எல்லாருக்கும் லோன் கேன்சல் ஆகுமா? இன்சால்வன்சி போட்டா லோன் கேன்சல் ஆயிடுமா? இன்சால்வன்சின்றது பாத்தீங்கன்னா நொடித்தவர் சட்டம். இது 2 வகையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இன்சால்வன்சி நொடித்தவர் சட்டம் அப்படின்றது ஒரு பிரபலமான மஞ்சள் நோட்டீஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மஞ்சள் நோட்டீஸ்ங்கிறது யாரு கொடுப்பாங்கன்னா, அந்த காலத்துல பெரும்பாலும் வந்து படம் எடுத்து தோல்வி அடைந்த அந்த பட தயாரிப்பாளர் தான் இந்த மாதிரி இன்சால்வன்சி பெரும்பாலும் கொடுப்பாங்க. அதே போல வணிகம் செய்யறவங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து இன்சால்வன்சி கொடுத்தாங்க. இந்த பர்சனல் இன்சால்வன்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் கொடுக்குறது. ஒரு ப்ரொப்ரைட்டரா இருந்து ஒரு கம்பெனி நடத்தினா கூட பரவாயில்ல. 1 கோடிக்குள்ள இருக்க கடன்களை வந்து மாவட்ட நீதிமன்றத்திலேயோ இல்ல சப்கோர்ட்லயோ இல்ல உயர்நீதிமன்றத்திலேயோ தாக்கல் செய்யலாம். தாக்கல் செஞ்சுட்டு இந்த கடனை வந்து கட்ட முடியாது, இந்த கடனை வந்து எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால இன்சால்வன்சி போட்டால் லோன் கேன்சல் ஆகாமான்றதை விட அதோட அர்த்தம் என்னன்னா, வாங்கிய பணத்தை கட்ட முடியவில்லை என்றால், அதை தக்க காரணங்களோடு நீதிமன்றம் நம்பினால் அவர்கள் அந்த பணத்தை திருப்பி தர வேண்டியது இல்லை, அவ்வளவுதான். பணம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வந்து அவரை கைது செய்ய முடியாது. அதற்கு பிரிவு 31 இன்சால்வன்சி ஆக்ட் 1920 அவருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது.